என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடன்களால் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவுகளில் தனிமையில் அழுகிறீர்களா? உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று மனம் வருந்துகிறீர்களா? உங்கள் வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டதைப் போல உணர்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று இந்த நொடியில் பரலோகம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. உங்கள் கண்ணீரைத் துடைக்க கடவுள் தம்முடைய பிரதான தூதர்களை அனுப்பியுள்ளார். உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள். உங்கள் விசுவாசத்தை ஒருமுகப்படுத்துங்கள். ஏனெனில் இப்போது பிரதான தூதர்கள் உங்கள் வீட்டிற்குள் இறங்கி வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இது சாதாரண நாள் அல்ல, இது உங்கள் அற்புதத்தின் நாள். நாம் ஜெபத்தில் இணைவதற்கு முன் இந்த நாளின் சக்தியை புரிந்து கொள்வோம். இன்று நாம் 3 மாபெரும் பரலோக சக்திகளை அழைக்கிறோம். பரலோகப் படைகளின் தளபதியான புனித மிக்கேலே வருக. கடவுளின் மருந்தான புனித ரபேலே வருக. கடவுளின் தூதரான புனித கப்ரியேலே வருக. அவர்கள் உங்களுக்காக பரிந்து பேச வந்துள்ளார்கள். அவர்கள் கொண்டு வரும் முக்கிய வார்த்தை எப்பாத்தா. இயேசு சொன்ன அந்த பழமையான சக்தி வாய்ந்த அரமேய வார்த்தை எப்பாத்தா, அதாவது திறக்கப்படுவாயாக. இன்று உங்கள் நிதி வாழ்க்கை, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம் என மூடப்பட்டிருக்கும் அனைத்தும் இந்த வார்த்தையால் திறக்கப்படப் போகிறது. இது கப்ரியேல் தூதரிடமிருந்து வரும் ஒரு அவசரச் செய்தி. உங்கள் வாழ்க்கையின் பணப்பற்றாக்குறை முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. முதல் அலை தூய்மைப்படுத்துதல் மற்றும் புனித மிக்கேல். பரலோக சேனைகளின் அதிபதியே, பரக்கிரம்சாலிய புனித மிக்கேலே, உங்கள் ஒளிரும் வாளுடன் இப்போது என் வாழ்வில் பிரவேசியுங்கள். என் முன்னோர்கள் செய்த பாவங்களாலும் நான் அறியாமல் செய்த தவறுகளாலும் என் மீது சுமத்தப்பட்டிருக்கும் வறுமையின் சாபங்களை, தலைமுறை தலைமுறையாகத் தொடரும் நிதி நெருக்கடிகளின் சங்கிலிகளை உங்கள் தெய்வீக வாளால் வெட்டி எறியுங்கள். என் பெயருக்கு எதிராக, என் குடும்பத்திற்கு எதிராக உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தையையும், ஒவ்வொரு தீய மந்திரத்தையும் சூனியத்தையும் உங்கள் வாளின் அக்கினியால் சுட்டெறியுங்கள். வறுமையின் ஆவியே, தோல்வியின் தூதனே, நான் உன்னை இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். புனித மிக்கேலால் கட்டப்பட்டு பாதாளத்தில் தள்ளப்படுவாயாக. என் நிதிநிலையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் கோட்டையும் இடித்துத் தள்ளுங்கள். என் பணப்பையை, என் வங்கிக் கணக்கை, என் தொழிலை அடிமைப்படுத்தியிருக்கும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத கட்டுகளையும் அவிழ்த்துவிடுங்கள். இந்த நொடியில் இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்படுகிறேன். மிக்கேல் தூதரின் வாளால் நான் பாதுகாக்கப்படுகிறேன். என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் தாமதங்களும் இப்போது அழிக்கப்படுகின்றன. பரிசுத்த ஆவியின் நெருப்பு என் நிதி வாழ்க்கையைச் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. இனி எந்த தீய சக்தியும் என் செழிப்பைத் தொட முடியாது. ஆமென். 2ஆம் அலை பொறாமையிலிருந்து விடுதலை. புனித மிக்கேலே, வானதூதர்களின் தலைவரே, பொறாமைக் கண்களிலிருந்தும் தீய பார்வைகளிலிருந்தும் எனக்கு முழுமையான விடுதலையைத் தாருங்கள். என் வெற்றியைக் கண்டு பொறாமைப்படும் உறவினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடைய தீய எண்ணங்களிலிருந்து என்னை பாதுகாத்தருளும். அவர்கள் எனக்கு எதிராக அனுப்பும் பொறாமையின் அம்புகள், தீய சிந்தனைகள், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் உங்கள் நேசொக்ருஷீமி கேடயத்தில் பட்டுத் தெரித்து அனுப்பியவர்களிடமே திரும்பச் செல்லட்டும். அவர்களின் பொறாமை என் முன்னேற்றத்தை தடுக்காது. அவர்களின் தீய பார்வை என் ஆசீர்வாதங்களை குறைக்காது. நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும், நான் தொடங்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்கள் பாதுகாப்பு என்னுடன் இருக்கட்டும். என் வீடு, என் வாகனம், என் குழந்தைகள், என் தொழில் ஆகியவற்றின் மீது படிந்துள்ள பொறாமையின் நிழல்களை அகற்றி பரிசுத்த ஆவியின் ஒளியால் நிரப்புங்கள். கடவுள் எனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்க விடாமல் தடுக்கும் இந்த பொறாமை தடையை இன்று நீங்கள் உடைத்தெறிகிறீர்கள். என் செழிப்பைக் கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படல்ல, மாறாக கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். என் வாழ்க்கை கடவுளின் நன்மையின் சாட்சியாக இருக்கட்டும். என் மீதுள்ள ஒவ்வொரு தீய கண்ணும் இப்போது பார்வை இழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பொறாமையின் ஆவி என் வாழ்க்கையை விட்டு என்றென்றைக்குமாக அகன்று போவதாக. ஆமென். 3ஆம் அலை மந்திரக் கட்டுகளை உடைத்தல். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால், புனித மிக்கேல் தூதரின் அதிகாரத்தால் எனக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்து மாந்திரீகங்களையும், பில்லி சூனியங்களையும், ஏவல் வேலைகளையும் நான் உடைத்தெறிகிறேன். என் பெயரைப் பயன்படுத்தி, என் புகைப்படத்தை பயன்படுத்தி அல்லது எனக்குச் சொந்தமான பொருட்களை பயன்படுத்தி
எனக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்து தீய சடங்குகளும் இப்போது சக்தி இழந்து போகட்டும். என் நிதி வளர்ச்சியை தடுக்க, என் ஆரோக்கியத்தை கெடுக்க, என் குடும்பத்தில் சண்டைகளை உருவாக்க செய்யப்பட்ட அனைத்து மந்திரக் கட்டுகளும் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுவதாக. பாதாளத்தின் சக்திகளே, உங்களுக்கு என் வாழ்வில் எந்த அதிகாரமும் இல்லை. புனித மிக்கேலின் வாள் உங்களை வெட்டி உங்களை கட்டுகிறது. பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்து பலிகளையும் ஒப்பந்தங்களையும் சுட்டெரிக்கிறது. என் வீட்டிலும் என் பணியிடத்திலும் மறைத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து தீய பொருட்களும் தாயத்துக்களும் தங்கள் சக்தியை இழந்து வெளிச்சத்திற்கு வரட்டும். இருளின் சக்திகளால் என் மீது வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு மன அழுத்தமும் இந்த நொடியில் என்னை விட்டு வெளியேறுகிறது. நான் மந்திரங்களுக்கு அப்பாற்பட்டவன். நான் சாபங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஏனெனில் நான் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பிள்ளை. மிக்கேல் தூதர் என் பாதுகாவலர். இயேசுவின் இரத்தம் என் கவசம். ஆமென். 4ஆம் அலை. இடங்களை தூய்மைப்படுத்துதல். புனித மிக்கேலே, உங்கள் பரலோகப் படையுடன் இப்போது என் வீட்டிற்குள் வாருங்கள். இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் ஒவ்வொரு அறையையும் அடித்தளத்திலிருந்து கூரை வரை தூய்மைப்படுத்துங்கள். இங்கு தங்கியிருக்கும் ஒவ்வொரு தீய ஆவியையும் ஒவ்வொரு எதிர்மறை சக்தியையும் சண்டைகள், நோய்கள் மற்றும் வறுமையை உருவாக்கும் ஒவ்வொரு அசுத்த ஆவியையும் வெளியேற்றுங்கள். இந்த வீட்டின் சுவர்களில் படிந்துள்ள ஒவ்வொரு துக்கத்தின் பதிவையும் கண்ணீரின் கரையையும் உங்கள் பரிசுத்த ஒளியால் துடைத்தெறியுங்கள். இந்த வீடு இனிமேல் சண்டைகளின் இடமாக அல்ல, சமாதானத்தின் இல்லமாக இருக்கட்டும். இது நோய்களின் இடமாக அல்ல, ஆரோக்கியத்தின் இல்லமாக இருக்கட்டும். இது பற்றாக்குறையின் இடமாக அல்ல, செழிப்பின் இல்லமாக இருக்கட்டும். அதேபோல் நான் பணிபுரியும் இடத்தையும் தூய்மைப்படுத்துங்கள். என் அலுவலகம், என் கடை, என் தொழில் கூடம் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பொறாமை, போட்டி, தோல்வி ஆகியவற்றின் ஆவிகளை வெளியேற்றுங்கள். அந்த இடத்தை ஆசீர்வாதத்தின் மையமாக மாற்றுங்கள். வாடிக்கையாளர்கள் ஈர்க்கப்படட்டும். வருமானம் பெருகட்டும். சமாதானமும் வெற்றியும் என் பணியிடத்தில் நிலைத்திருக்கட்டும். என் வீடு மற்றும் என் பணியிடம் இப்போது கடவுளின் தூதர்களால் பாதுகாக்கப்படும் பரிசுத்த இடங்களாக அறிவிக்கப்படுகின்றன. ஆமென். 5ஆம் அலை. தோல்வியின் ஆவியை விரட்டுதல். தந்தையாகிய கடவுளின் அதிகாரத்தினால் நான் தோல்வியின் ஆவியை என் வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறேன். என் முயற்சிகளைத் தகர்க்கும், என் நம்பிக்கையைச் சிதைக்கும், என்னை எப்பொழுதும் பின்தங்க வைக்கும் தோல்வியின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கண்டிக்கிறேன். புனித மிக்கேல் தூதரே, இந்த ஆவியை உங்கள் சங்கிலிகளால் கட்டி மீண்டும் என் வாழ்க்கையை அணுக முடியாதபடி பாதாளத்தின் ஆழத்தில் தள்ளுங்கள். இனி என் வாழ்க்கையில் தொடர் தோல்விகளுக்கு இடமில்லை. நான் தொடும் அனைத்தும் பொன்னாகும். நான் தொடங்கும் அனைத்தும் வெற்றி பெறும். ஏனெனில் கடவுள் என்னுடன் இருக்கிறார். நான் ஒரு தோல்வியாளன் அல்ல. நான் வெற்றியாளனை விட மேலானவன். இந்த நாள் முதல் என் அகராதியிலிருந்து முடியாது, தோல்வி, இழப்பு போன்ற வார்த்தைகளை நீக்குகிறேன். அதற்கு பதிலாக வெற்றி, செழிப்பு, முன்னேற்றம், பெருக்கம் போன்ற வார்த்தைகளை என் வாழ்க்கையின் பிரகடனமாக மாற்றுகிறேன். என் மனதின் ஒவ்வொரு மூலையிலும், என் ஆவியின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி மனப்பான்மையை பரிசுத்த ஆவியானவர் விதைக்கிறார். தோல்வியின் காலம் முடிந்துவிட்டது. வெற்றியின் சகாப்தம் தொடங்கிவிட்டது. இது கடவுளின் வாக்குறுதி. இது என் விசுவாசத்தின் பிரகடனம். ஆமென். 6ஆம் அலை. நிதி கதவுகளுக்கு எப்பாத்தா. இப்போது கடவுளின் தூதரான புனித கப்ரியேல, உங்கள் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். பரலோகத்தின் திறவுகோல்களை கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமிக்க பெயரால் என் நிதி வாழ்க்கையின் மூடப்பட்ட கதவுகளுக்கு எதிராக நான் பிரகடனம் செய்கிறேன். எப்பாத்தா, திறக்கப்படுவாயாக. என் வங்கிக் கணக்கே, எதிர்பாராத வருமானத்திற்காக எப்பாத்தா, திறக்கப்படுவாயாக. என் பணப்பையே, பணத்தால் நிரம்புவதற்காக எப்பாத்தா, திறக்கப்படுவாயாக. புதிய வேலை வாய்ப்புகளின் கதவுகளே, பதவி உயர்வுகளின் வாசல்களே, எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். என் தொழிலுக்கு புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் கொண்டு வரும் கதவுகளே, எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். தெற்கிலிருந்து, வடக்கிலிருந்து, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, எல்லா திசைகளிலிருந்தும் பணம் என்னை நோக்கி வரட்டும். பணப்பற்றாக்குறை என்ற சிறையின் கதவுகள் உடைக்கப்படுகின்றன. செழிப்பு என்ற புதிய உலகிற்குள் நான் நுழைகிறேன்.
கப்ரியேல் தூதரே, இந்த வார்த்தைகளை பரலோகத்தில் பதிவு செய்யுங்கள். என் நிதி சுதந்திரத்திற்கான பிரகடனம் இப்போது வெளியிடப்படுகிறது. எப்பாத்தா, எப்பாத்தா, எப்பாத்தா. ஆமென். ஏழாமலை, எதிர்பாராத பணவரவு. கடவுளின் நற்செய்தியைக் கொண்டு வரும் தூதரான கப்ரியேலே, இப்போது எனக்கு எதிர்பாராத பணவரவு பற்றிய நற்செய்தியைக் கொண்டு வாருங்கள். நான் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து, நான் நினைக்காத நபர்களிடமிருந்து எனக்கு பணம் வரட்டும். பல வருடங்களுக்கு முன்பு நான் கொடுத்த கடன் திரும்ப வரட்டும். நான் மறந்த முதலீடுகள் பல மடங்காகப் பெருகி என்னைத் தேடி வரட்டும். அரசாங்கத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய பணம், வரித் திருப்பங்கள், சலுகைகள் போன்றவை எந்தத் தடையுமின்றி என் கைகளுக்கு வரட்டும். ஒரு பரிசுப் பொருளாகவோ, ஒரு லாட்டரி வெற்றியாகவோ, ஒரு திடீர் போனஸாகவோ, ஒரு பரம்பரை சொத்தாகவோ பணம் என்னை ஆச்சரியப்படுத்தட்டும். இன்று நான் தெருவில் நடக்கும்போது கூட எனக்குத் தேவையான பணத்தைக் கண்டெடுக்கச் செய்யுங்கள். கப்ரியேலே, உங்கள் தூதர்களை அனுப்பி எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்களின் இதயங்களைத் தூண்டி உடனடியாகக் கொடுக்கச் செய்யுங்கள். பற்றாக்குறையின் ஒவ்வொரு எண்ணமும் என் மனதை விட்டு அகல்கிறது. நான் ஒரு பணக்காந்தம். நான் செழிப்பை ஈர்க்கிறேன். கடவுளின் எல்லையற்ற களஞ்சியத்திலிருந்து எனக்குரிய பங்கு இப்போது விடுவிக்கப்படுகிறது. ஆமேன். எட்டாமலை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஆசீர்வாதம். புனித கப்ரியேலே, தொழில் மற்றும் வியாபாரத்தின் ஆசீர்வாதங்களை அறிவிக்கும் தூதரே, என் வேலையின் மீது, என் வியாபாரத்தின் மீது உங்கள் ஆசீர்வாதத்தைப் பொழியுங்கள். என் கைகளின் உழைப்பை ஆசீர்வதியுங்கள். நான் விற்கும் பொருட்களும் நான் வழங்கும் சேவைகளும் மக்களின் தேவைகளைச் சந்திக்கட்டும். என் வியாபாரத்தின் கதவுகளுக்கு நான் பிரகடனம் செய்கிறேன். எப்பாத்தா, திறக்கப்படுவாயாக. புதிய மற்றும் விசுவாசமான வாடிக்கையாளர்களுக்காக திறக்கப்படுவாயாக. பெரிய மற்றும் லாபகரமான ஒப்பந்தங்களுக்காக திறக்கப்படுவாயாக. என் போட்டியாளர்கள் மத்தியில் எனக்கு தனித்துவமான ஞானத்தையும் உத்திகளையும் கொடுங்கள். என் வியாபாரத்தை விரிவுபடுத்தத் தேவையான மூலதனமும் சரியான ஆட்களும் என்னைத் தேடி வரட்டும். நான் ஒரு ஊழியனாக இருந்தால் என் மேலதிகாரிகளின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். என் உழைப்பு அங்கீகரிக்கப்பட்டு தகுந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் எனக்கு கிடைக்கட்டும். வேலையில்லா திண்டாட்டத்தால் வாடும் ஒவ்வொருவருக்கும், இந்த ஜெபத்தை கேட்பவருக்கும் கப்ரியேல் தூதர் ஒரு நல்ல வேலையின் நற்செய்தியைக் கொண்டு வரட்டும். உங்கள் தொழில் வாழ்க்கை இன்று முதல் ஒரு புதிய உச்சத்தை அடையட்டும். ஆமேன். ஒன்பதாமலை, கடன் ரத்து. இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கடன் ஒப்பந்தத்தையும் ஒவ்வொரு கடன் பத்திரத்தையும் நான் ரத்து செய்கிறேன். கடன் அட்டைக் கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், கல்விக் கடன்கள் என அனைத்து கடன்களின் ஆவியையும் நான் கண்டிக்கிறேன். கடனின் ஆவியே, நீ என் வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. இன்று இயேசுவின் இரத்தத்தால் நான் விடுதலை பெறுகிறேன். கப்ரியேல் தூதரே, என் கடன்களை அடைக்க ஒரு அற்புத வழியை உருவாக்குங்கள். கடன்களை ரத்து செய்யும் தெய்வீக சக்தியை என் வாழ்வில் செயல்படுத்துங்கள். வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் எனக்குச் சாதகமான தீர்வுகளை வழங்கட்டும். கடன்களால் ஏற்படும் மன அழுத்தம், தூக்கமின்மை, அவமானம் ஆகியவற்றிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலையைத் தாருங்கள். நான் இனி கடன் வாங்குபவனாக அல்ல, கடன் கொடுப்பவனாக மாறுவேன். பற்றாக்குறையின் மனநிலையிலிருந்து உபரியின் மனநிலைக்கு நான் மாறுகிறேன். கடவுளே என் ஆதாரம். அவரே என் கடன்களைச் செலுத்துகிறார். இந்த நாள் முதல் நான் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று விசுவாசத்தால் அறிவிக்கிறேன். ஆமென். பத்தாமலை, தடுக்கப்பட்ட நிதியை விடுவித்தல். புனித கப்ரியேல், விடுதலையின் தூதரே, எனக்குச் சேர வேண்டியதும் ஆனால் பல்வேறு காரணங்களால் தடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து நிதிகளையும் இப்போது விடுவிக்குமாறு கட்டளையிடுகிறேன். சட்ட வழக்குகளில் சிக்கியுள்ள பணம், தாமதப்படுத்தப்படும் சம்பளம், கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கமிஷன்கள், ஏமாற்றப்பட்ட சொத்துக்கள், வஞ்சகமாக பறிக்கப்பட்ட பணம் என அனைத்தும் இப்போது விடுவிக்கப்படட்டும். அந்த பணத்தை தடுத்து வைத்திருக்கும் மனிதர்களின் இதயங்களை மாற்றுங்கள், அல்லது அந்த தடைகளை நீக்க ஒரு தெய்வீக வழியை திறங்கள். பரலோகத்தின் நீதிமன்றம் எனக்குச் சாதகமாக தீர்ப்பளிக்கட்டும். எனக்குச் சொந்தமான ஒவ்வொரு பைசாவும் 100 மடங்காக பெருகி என்னிடம் திரும்ப வரட்டும். திருடன் திருடியதை 7 மடங்காக திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதன்படி எனக்கு எதிராகச் செயல்பட்ட ஒவ்வொரு நிதி திருட்டும் இப்போது எனக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். தடுக்கப்பட்ட நிதிகளின் கதவுகளே, எப்பாத்தா,
திறக்கப்படுங்கள். என் பணம் இப்போது என் வங்கிக் கணக்கை நோக்கி பாய்ந்து வரட்டும். ஆமேன். 11ஆம் அலை, பெருக்கத்தின் கொள்கையை செயல்படுத்துதல். என் அன்பு தெய்வமே, இன்று நான் பற்றாக்குறைக்கு மட்டும் தீர்வு கேட்கவில்லை. நான் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கேட்கிறேன். என் வருமானம் என் தேவைகளைச் சந்திப்பது மட்டுமல்லாமல் அது வழிந்தோட வேண்டும். என் கிண்ணம் நிரம்பி வழியட்டும். நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற வேண்டும். என் குடும்பத்திற்கும் என் திருச்சபைக்கும் ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் கொடுக்கும் அளவுக்கு என் வருமானத்தை பெருகச் செய்யுங்கள். 5000 பேருக்கு உணவளித்த இயேசுவே, என் சிறிய வருமானத்தை எடுத்து அதை பல்லாயிரக்கணக்கான மடங்காகப் பெருக்குங்கள். விதைப்பவனுக்கு விதையையும் புசிப்பவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கும் தேவனே, நான் விதைக்க என் கைகளில் விதைகளைக் கொடுங்கள். என் நிதி வாழ்க்கை வறண்ட பாலைவனமாக அல்ல, செழிப்பான தோட்டமாக மாறட்டும். கப்ரியேல் தூதர் இப்போது என் மீது பெருக்கத்தின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். என் வங்கிக் கணக்கில் உள்ள ஒவ்வொரு எண்ணின் பின்னாலும் பல பூஜ்ஜியங்கள் சேர்க்கப்படட்டும். ஆமென். 12ஆம் அலை, நிரந்தர செழிப்பின் பிரகடனம். கப்ரியேல் தூதரே, கடவுளின் செய்தியாளரே, இந்த நிதி அற்புதங்கள் ஒரு தற்காலிக தீர்வு அல்ல, இது என் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான மாற்றம் என்பதை நான் இன்று அறிவிக்கிறேன். இன்று திறக்கப்படும் செழிப்பின் கதவுகள் இனி ஒருபோதும் மூடப்படாது. நான் வறுமையின் சுழற்சியிலிருந்து என்றென்றைக்குமாக வெளியேறி செழிப்பின் சுழற்சிக்குள் நுழைகிறேன். இது என் தலைமுறைக்கான ஆசீர்வாதம். என் பிள்ளைகளும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஒருபோதும் பற்றாக்குறையை அறிய மாட்டார்கள். நான் பணத்தை ஞானத்துடன் நிர்வகிக்கவும் அதை கடவுளின் மகிமைக்காகப் பயன்படுத்தவும் தேவையான ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்குத் தருகிறார். நான் பணத்தின் எஜமானன், பணம் என் எஜமானன் அல்ல. இந்த பிரகடனத்தை பரலோகத்தில் முத்திரையிடுங்கள். கப்ரியேலே, என் நிதி பற்றாக்குறையின் கதை இன்றுடன் முடிவடைகிறது. செழிப்பு மற்றும் உபரியின் ஒரு புதிய கதை தொடங்குகிறது. கடவுளின் வாக்குத்தத்தங்களாம் மற்றும் ஆமேன். ஆமேன். 13ஆம் அலை, உடலின் மீது எப்பாத்தா. இப்போது கடவுளின் மருந்தான புனித ரபேலே, உங்கள் குணமளிக்கும் கரங்களை என் மீது வையுங்கள். இயேசுவின் நாமத்தில் நோயினால் மூடப்பட்டிருக்கும் என் உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் நான் பிரகடனம் செய்கிறேன். எப்பாத்தா, திறக்கப்படுவாயாக. கேட்க மறுக்கும் செவிகளே, எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். பார்க்க மறுக்கும் கண்களே, எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். பேச மறுக்கும் நாவே, எப்பாத்தா, திறக்கப்படுவாயாக. பலவீனமான நுரையீரல்களே, சுத்தமான காற்றை சுவாசிக்க எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். அடைபட்டிருக்கும் இரத்த நாளங்களே, தடையின்றி இரத்தம் பாய எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். என் உடலின் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு மரப்பணுவும் இப்பொழுது தெய்வீக குணப்படுத்துதலுக்கு திறக்கப்படட்டும். நோயின் ஆவிக்கு என் உடலில் இனி இடமில்லை. இது கடவுளின் ஆலயம். ஆரோக்கியமும் முழுமையும் மட்டுமே இங்கு வாழ முடியும். ஆமேன். 14ஆம் அலை, குறிப்பிட்ட உறுப்புகளை குணப்படுத்துதல். புனித ரபேல் தூதரே, உங்கள் குணமளிக்கும் தைலத்தை இப்போது என் உடலின் மீது ஊற்றுங்கள். என் இதயம் பெர்ஃபெக்டோ செயல்படட்டும். இரத்த அழுத்தம் சீராகட்டும். என் நுரையீரல்கள் பலமடையட்டும். ஆஸ்துமா மற்றும் சுவாச பிரச்சனைகள் நீங்கட்டும். என் வயிறு, குடல், கல்லீரல், கணையம், சிறுநீரகங்கள் அனைத்தும் முழுமையாக குணமடையட்டும். சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் மற்றும் செரிமானக் கோளாறுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். என் உடலில் உள்ள ஒவ்வொரு புற்றுநோய் செல்லையும் ஒவ்வொரு கட்டியையும் ஒவ்வொரு தொற்றையும் பரிசுத்த ஆவியின் நெருப்பு இப்போது சுட்டெரிக்கட்டும். என் இரத்தம் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகிறது. என் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயின் பெயரையும் நான் இயேசுவின் பெயருக்கு கீழ்கொண்டு வருகிறேன். எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நோயும் என் உடலை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். ஆமென். 15ஆம் அலை, மனம் மற்றும் உணர்ச்சிகளை குணப்படுத்துதல். அமைதியின் தூதரான புனித ரபேலே, என் மனதிலும் என் உணர்ச்சிகளிலும் உங்கள் குணமளிக்கும் ஸ்பர்ஷத்தை வையுங்கள். மன அழுத்தம், கவலை, பயம், பீதித் தாக்குதல்கள், தூக்கமின்மை ஆகியவற்றின் ஆவிகளை நான் கண்டிக்கிறேன். அவை என் மனதை விட்டு வெளியேறட்டும். என் கடந்த காலத்தின் காயங்கள், வேதனையான நினைவுகள், மன்னிக்க முடியாத கோபங்கள் அனைத்தையும் உங்கள் குணமளிக்கும் ஒளியால் அகற்றுங்கள். எனக்கு பதிலாக கடவுளின் சமாதானம், சந்தோஷம் மற்றும் மன அமைதி என் இதயத்தையும் மனதையும் நிரப்பட்டும். புயலுக்கு நடுவில் இயேசு உறங்கியது போல
என் வாழ்க்கையின் புயல்களுக்கு நடுவில் நான் அமைதியாக உறங்கட்டும். எதிர்மறை சிந்தனைகளின் சுழற்சி உடைக்கப்படுகிறது. என் மனம் கிறிஸ்துவின் மனதாக மாறுகிறது. நான் பயத்தினால் ஆளப்படவில்லை, நான் விசுவாசத்தினால் ஆளப்படுகிறேன். என் உணர்ச்சிகள் இப்போது பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆமென். 16ஆம் அலை, நரம்புகள் மற்றும் எலும்புகளை குணப்படுத்துதல். குணப்படுத்துதலின் தூதரான ரபேலே, என் நரம்பு மண்டலத்தையும் என் எலும்புகளையும் புதுப்பியுங்கள். நாள்பட்ட வலி, கீல்வாதம், மூட்டு வலி, முதுகுவலி, கழுத்து வலி என அனைத்து வலிகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த நொடியில் நீங்கட்டும். என் நரம்புகள் அனைத்தும் சீராக இயங்கட்டும். என் எலும்புகள் பலமடையட்டும். என் தசைநார்கள் மற்றும் மூட்டுகள் புதுப்பிக்கப்படட்டும். நான் சோர்வின்றி நடக்க வேண்டும், ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். என் உடல் பலவீனத்தின் பாத்திரம் அல்ல, அது கடவுளின் வல்லமையின் பாத்திரம். என் இளமை கழுகை போல புதுப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு காலையிலும் நான் புதிய பெலனுடனும் புதிய ஆற்றலுடனும் எழுந்திருப்பேன். வலியின் நாட்கள் முடிந்துவிட்டன, பலத்தின் நாட்கள் தொடங்கிவிட்டன. புனித ரபேலின் பரிந்துரையால் நான் முழுமையான உடல் வலிமையை பெறுகிறேன். ஆமென். 17ஆம் அலை, பழக்கங்களிலிருந்து விடுதலை. விடுதலையின் தூதரான புனித ரபேலே, என்னை அடிமைப்படுத்தியிருக்கும் அனைத்து கெட்ட பழக்கங்களிலிருந்தும் அடிமைத்தனங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை தாருங்கள். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், போதைப்பொருள் பழக்கம் அல்லது வேறு எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் அதன் சங்கிலிகளை இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். இந்த பழக்கங்களின் வேர்களை என் வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி எறியுங்கள். இவற்றால் என் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஏற்பட்ட சேதங்களை குணப்படுத்துங்கள். இனி நான் இந்த பழக்கங்களுக்கு அடிமை இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். நான் பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டில் வாழ்கிறேன். சுயக்கட்டுப்பாட்டின் கனியை என் வாழ்வில் பெருகச் செய்யுங்கள். ஒவ்வொரு சோதனையையும் மேற்கொள்ள எனக்கு பலம் தாருங்கள். இன்று நான் ஒரு புதிய படைப்பு. பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். 18ஆம் அலை, முழுமையான மறுசீரமைப்பு பிரகடனம். புனித ரபேல் தூதரின் பரிந்துரையால் நான் குணமடைவது மட்டுமல்லாமல் நான் முழுமையாக மறுசீரமைக்கப்படுகிறேன் என்று அறிவிக்கிறேன். நோய் என் உடலிலிருந்து எதை எடுத்ததோ அதை கடவுள் 100 மடங்காக திரும்பத் தருகிறார். இழந்த பலம், இழந்த ஆரோக்கியம், இழந்த சந்தோஷம், இழந்த ஆண்டுகள் அனைத்தையும் கடவுள் எனக்கு திரும்பத் தருகிறார். என் உடல், என் மனம், என் ஆவி மூன்றும் முழுமையான சமநிலையையும் இணக்கத்தையும் அடைகின்றன. நான் நோயின் சாட்சியமாக அல்ல, கடவுளின் குணமக்கும் வல்லமையின் உயிருள்ள சாட்சியாக வாழ்வேன். என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் குணத்தையும் கொண்டு வரும். என் குணப்படுத்துதல் முழுமையானது. என் மறுசீரமைப்பு நிரந்தரமானது. கடவுளின் மகிமை என் வாழ்வில் பிரகாசிக்கிறது. ஆமென். 19ஆம் அலை, வெற்றி முழக்கம். எல்லாம் நிறைவேறிற்று. இப்போது 3 பிரதான தூதர்களின் பிரசன்னத்தில் பரலோகத்தின் சாட்சியாக நான் பிரகடனம் செய்கிறேன். எல்லாம் நிறைவேறிற்று. வறுமைக்கு எதிரான போர் முடிந்தது. நோய்க்கு எதிரான யுத்தம் வெல்லப்பட்டது. இருளுக்கு எதிரான போராட்டத்தில் ஒளி வெற்றி கொண்டது. என் ஜெபங்கள் கேட்கப்பட்டன. என் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. அற்புதம் விடுவிக்கப்பட்டுள்ளது. இனி சந்தேகத்திற்கு இடமில்லை. இனி பயத்திற்கு இடமில்லை. இயேசு சிலுவையில் சொன்னது போல, எல்லாம் நிறைவேறிற்று. என் கடன்கள் செலுத்தப்பட்டுவிட்டன. என் நோய்கள் குணமாக்கப்பட்டுவிட்டன. என் விடுதலை உறுதியாகிவிட்டது. இது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, இது ஒரு உண்மை. இந்த நொடியில் நான் வெற்றியின் நிலையில் வாழ்கிறேன். நான் ஆசீர்வாதத்தின் நிலையில் வாழ்கிறேன். நான் அற்புதத்தின் நிலையில் வாழ்கிறேன். ஆமென். 20ஆம் அலை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் முத்திரையிடுதல். இந்த அற்புதத்தை, இந்த விடுதலையை, இந்த குணப்படுத்துதலை, இந்த செழிப்பை பிசாசு திருடிவிடாதபடி நான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற இரத்தத்தால் முத்திரையிடுகிறேன். என் மீதும், என் குடும்பத்தின் மீதும், என் நிதிநிலையின் மீதும், என் ஆரோக்கியத்தின் மீதும், என் எதிர்காலத்தின் மீதும் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். இந்த இரத்தம் ஒரு பாதுகாப்பு கோட்டை. எந்த தீய சக்தியும், எந்த சாபமும், எந்த நோயும் இந்த இரத்தக் கோட்டைக்குள் நுழைய முடியாது. என் அற்புதம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. புனித மிக்கேல் தூதர் தன் வாளால் அதை காவல் காக்கிறார். புனித ரபேல் தூதர் தன் குணமளிக்கும் தைலத்தால் அதை அபிஷேகம் செய்கிறார். புனித கப்ரியேல் தூதர் அதன் நற்செய்தியை பிரகடனம் செய்கிறார்.
பரலோகம் என் வெற்றியை உறுதி செய்து விட்டது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் வைஜாவியன் பெற்றவன். அமேன், அமேன், அமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் அற்புதம் ஏற்கனவே வழியில் உள்ளது. வானதூதர்கள் இப்போது உங்கள் சார்பாக செயல்படுகிறார்கள். உங்கள் இதயம் நன்றி நிறைந்ததாக இருக்கட்டும். இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்தச் செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது போல இது மற்றவர்களுக்கும் தேவைப்படலாம். உங்களுக்குத் தெரிந்த 3 பேருக்காவது இந்த வீடியோவை அனுப்புங்கள். உங்கள் விசுவாசத்தின் செயலாக மற்றவர்களுக்கும் இந்த அற்புதத்தை பகிருங்கள். இப்போது உங்கள் அற்புதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள கருத்துகளில் எப்பாத்தா, நான் என் அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்யுங்கள். கடவுள் உங்களை ஏராளமாக ஆசீர்வதிப்பாராக.